அனைவருக்கும் வணக்கம். நிறங்கள் ஆயிரம் எனும் யூடியூப் சேனல் வழியாக என்னை ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளையும் ஒரு சிந்தனையை மீண்டும் துவக்குகிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நமது பாராளுமன்றத்திலே நமது தமிழகத்தைச் சேர்ந்த மதுரை சு வெங்கடேசன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமான மாணிக் தாகூர் அவர்களும் நம் தமிழ் மன்னர்களை பற்றி மிக ஒரு கேவலமான சிந்தனையை பாராளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் அந்த செங்கோலினுடைய பெருமை அறிந்து செய்தாரா அறியாமல் செய்தாரா என்பது வேறு. இருந்தாலும் தமிழகத்தினுடைய ஒரு பெருமையான, தமிழகத்திற்கு மட்டுமே உரிய, தமிழக மன்னர்கள் மட்டுமே செங்கோல் வைத்து ஆட்சி செய்த பெருமைக்குரிய அந்த செங்கோலை டெல்லி பாராளுமன்றத்திலே வைத்து தமிழர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ஆனால் அதை பற்றி பேசிய நமது 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செங்கோல் வைத்திருந்த மன்னர்களெல்லாம் அந்த புறத்திலே 1000 பெண்களை வைத்திருந்தார்கள். எனவே இந்த செங்கோல் வைத்ததன் மூலமாக இந்த நரேந்திர மோடி அவர்கள் பெண்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று ஒரு கேவலமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இது நம் தமிழ் மன்னர்களை எவ்வளவு ஒரு வட மாநிலத்தவர்களும் பிற நாட்டவர்களும் எப்படி நினைப்பார்கள்? எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனையோடு இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்திலே கண்ணகியை பார்த்து பாண்டிய மன்னன் கேட்கிற பொழுது சொல்லுவாள், தேரா மன்னா செப்புவதுடையேன், எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப, புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும், வாயிற்கடைமணி நடுநா நடுங்க, ஆவிற்கடைமணி உகுநீர் நெஞ்சி சுட தான் தன் அரும்பெறற் புதல்வனை ஆழியின் மடித்தோன் அப்படிமா. ஒரு பசுமாடு மணியடித்து தன் நாயத்தை கேட்டதற்காக தன்னுடைய ஒரே மகனை தேர்காலிலே இட்டு கொன்ற நீதி தவறாத சேர மன்னனுடைய நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆக அந்த செங்கோலுடைய நீதிக்காக அந்த மன்னன் தன் மகனையே கொன்ற வரலாறு, அறம் காற்ற வரலாறு இந்த தமிழகத்திலே உண்டு. அந்த மன்னர்களை எல்லாம் நீங்கள் படிக்கவில்லையா? அதே பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தவறான தீர்ப்பு சொன்னதற்காக என் முதல் அறம் பிழைத்தது என்று சொல்லி கண்ணகி உடைத்த சிலம்பிலிருந்து பெற்ற மாணிக்க பரல்களை பார்த்தவுடனே வீழ்ந்து மடிந்தானே, என் முதல் அறம் பிழைத்ததென்று. அந்த செங்கோல் செய்த ஆட்சி மன்னன் உங்களுக்கு தெரியவில்லையா? புறநானூற்றிலே குளவி இறப்பினும் ஊந்தடி விறப்பினும் ஆளன்றென்று வாளிற்றப்பார் தொடர்படு ஞமழியின் இடர்படு திரிய கேளார் கேளின் மதுகையின்றி வயிற்று தீ தனிய யாமிறந்து உண்ணும் அளவை ஈன்வரோ இவ்வுலகத்தாரே என்று சொல்லி எதிரியுடைய நாட்டிலே அவன் கொடுக்கின்ற நீரை பருகி நான் உயிர் வாழ்வதற்கு என் இனம் ஏற்றுக்கொள்ளாது, எனக்கு மானமே பெரிதென்று மாண்டானே மன்னன், அவன் ஞாபகத்தில்லையா? இப்படி செங்கோலை செம்மையாக வைத்து ஆட்சி செய்த நீதி தவறாத மன்னர்கள் வாழ்ந்த நாட்டிலே உங்களுக்கு பெண்களை மட்டுமே வைத்திருந்தார்கள் என்று தமிழர்களை கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்களே தமிழ் மன்னர்களை. இதை என்ன நினைப்பார்கள்? வெங்கடேசன் அவர்களா மிகப்பெரிய எழுத்தாளர், அவருக்கு ஏன் இப்படி குறைவான சிந்தனை, தற்குறியான சிந்தனை வந்தது என்றுதான் தெரியவில்லை. மாணிக்க தாகூர் தமிழ் படிக்கவே இல்லை. திருக்குறளிலே செங்கோல் அதிகாரம் என்று 10 பாடலை எழுதி வைத்திருக்கிறான் திருவள்ளுவர் என்று சொன்னால் செங்கோலுடைய பெருமை எத்தகையதாக இருந்திருக்கிறது. ஏன் இப்படி நீங்கள் பிற மாநிலத்திலே போய் நம் நாட்டை கேவலப்படுத்துவதற்குத்தான் நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனீர்களா? உங்களுடைய தவறான கருத்துக்களை நீங்கள் திரும்ப பெற்று தமிழ் மன்னருடைய பெருமையை போற்றுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.